இரக்கம் இரக்கம் உள்ளவரே, மனச்சுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, உடையவரே, சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, பார்க்கக்கூடாத கிரீடங்கள். லேவியராகமம் 8:9 பிரதான ஆசாரியரின் தலையில கிரீடத்தை வைத்தார்கள். அபிஷேகிக்கப்பட்ட கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம். 2 சாமுவேல் 12:30 ராஜாவாக அபிஷேகிக்கிற கிரீடம். எஸ்தர் 2:17 ராணியாக முடிசூட்டப்பட்ட போது வைக்கப்பட்ட கிரீடம். எஸ்தர் 8:15 மொர்தெகாய் தலையில வைக்கப்பட்ட கிரீடம். சோத்திரம் சொல்லுங்க. ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து மொர்தெகாய் தலையில வச்சாங்க. தேவனுக்கு ஆமென். That is kingly anointing. எவன் தலையில வச்சிருந்த ராஜரீக கிரீடம் இவன் தலைக்கு வந்துச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க முடியாத கிரீடம். நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழமா இருக்கிறான், இல்லைன்னா புருஷனை கிழிச்சு போடுறான். 2வது நீதிமொழிகள் 16:31 நரைமயரானது மகிமையான, சில பேர் நரைக்க விட மாட்டாங்க. 3வது நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் பிள்ளை, பிள்ளைகளின் பிள்ளை வேற சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் வேற பிள்ளைங்க வரணும். பிள்ளைங்களுடைய பிள்ளை, பிள்ளைகளின் பிள்ளைகள் வித்தியாருக்கு கிரீடம். அதான் தாத்தா பேர் பேரன் பேரன் அப்படி சொல்றாங்க. பேரன்னா தாத்தாவுடைய பேரை வைக்கிறதுனால பேரன் அப்படி சொல்றாங்க. அது தாத்தா கைக்கு வீடு குடிச்சா இன்னும் பிடிக்கும். தாத்தா அச்சு கச்சுக்குள் இருப்பாரு, இழுப்புவாதில இருந்து அந்த கிழமை இதுக்குள்ள வந்துடுது. நீதிமன்றங்கள் 27:24 கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைநிற்கும். That is called honor. Honor, the crown of honor. சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். சோத்திரம் சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத கிரீடம். 1 பேதுரு 5:4 வாடாத கிரீடம். 2 தீமோத்தேயு 4:8 நீதியின் கிரீடம். ஏசாயா 62:3 அலங்கார கிரீடம். பிலிப்பியர் 4:1 எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமாய் நீங்கள் இருக்கிறீர்களே. 1 தெசலோனிக்கேயர் 2:19 மகிழ்ச்சியின் கிரீடம். 1 கொரிந்தியர் 9:25 அழிவில்லாத கிரீடம். லேவியராகமம் 21:12 அபிஷேக கிரீடம். லேவியராகமம் 8:9 பரிசுத்த கிரீடம். சில கிரீடங்கள் இயற்கையாகவே பிதா சூட்டினது. சோத்திரம் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் நமக்கு சூட்டி. இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொன்னார். ஆமாவா? புரியுதா சொல்றது? விளங்குதா? விளங்கும்படி சொல்றேன். ஒரு ராஜா இருக்கிறாரு. அவன் தலையில என்ன வைக்கிறாங்க? ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. இப்போ அவர் இன்னொரு ராஜா கிட்ட யுத்தத்துக்கு போறாரு. இன்னொரு தேசத்துல அந்த ராஜாவை ஜெயிச்சு சிறப்பிடிச்ச உடனே அவன் தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்து எங்க வைக்கிறாங்க? இவன் தலையில வைக்கிறாங்க. இன்னொரு ராஜா கிட்ட போறான், அங்கேயும் ஜெயிக்கிறான். அந்த கிரீடம் கிரீடத்தின் மேல் கிரீடத்தின் மேல் சொல்லுங்க. இது எப்போ? அப்பதான் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லாம் கப்பம் கட்டுவான் நம்மளுக்கு வந்து. சொத்தம் சொல்லுங்க. துட்டு வரலன்னு சொல்லாத, கிரீடத்தை வாங்கி வச்சுக்கோ. துட்டு தேடி வரும். கொடுக்கலன்னா ஏண்டா கொடுக்கல அப்படி சொல்லுறான். சொத்தம் சொல்லுமா. உனக்கு கப்பம் கட்டலன்னா அவங்க வீட்டுல அப்பம் இல்லாத போயிடும். சில பேர் உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன், மாசம் மாசம் காணிக்கை கொடுக்குறேன், என்னுடைய சசவமாகிற பகுதியை அனுப்புற ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் மறந்துடுவாரு. ஆனா கத்தனை உனக்கு கொடுக்க மறந்துடுவாரு. உனக்கு கப்பம் கட்டல
அவனுக்கு அப்ப இல்லாத போயிடும். ஏன்னா உன் மேல என்ன இருக்கு? அபிஷேகம் இல்ல, ராஜரீக அபிஷேகம். சோதரன் சொல்லுங்க, சொல்ல நல்லா தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் மாத்திரம் ஏன்டா கார் மேல கார் வாங்கிட்டு போறான்? இவன் மாத்திரம் ஏன் ஃபிளைட்லயே போறான்? இவனுக்கு மாத்திரம் ஏன் பணம் வந்து கொட்டுது? சில சொல்லுவாங்க, சில ஊழியத்தை பார்த்து, என்னையா அவனுக்கு இவ்வளவு பணம் வந்து கொட்டுது? ராஜரீக அபிஷேகம், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், கிரீடத்தின் மேல் கிரீடம். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு கிரீடம் அவன் தலையில வைக்கப்படும். ஆகவே அத்தனை பட்டணத்திலிருந்து பணம் வரும். சோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொன்னார், நான் சாத்தானை ஜெயித்தேன். ஆமாவா? அவன் தலையை நசுக்கி ஜெயிச்சாருமா. சாத்தான் தலையில இருக்கிற கிரீடம் யார் தலையில வந்துருச்சு? ஆதாமை ஜெயிச்சு சாத்தான் அந்த கிரீடத்தை வாங்கி தலையில வச்சுட்டான். ஆதாம் ராஜாவாக முடிசூடப்பட்டவன். God made Adam a king for the world. இந்த உலகத்துக்கு தேவன் ஆதாமை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வச்சார். அவன் சாத்தானுக்கு தோத்து விட்டான், இழந்து விட்டான், எல்லாத்தையும் முடிக்கிட்டான். இப்ப இவன் கிரீடம் எங்க வச்சு அவன் தலைக்கு போயிடுச்சு. இப்ப சாத்தான இரண்டாவது ஆதாம் தேவன் ஜெயிச்சாரு. இப்போ அந்த கிரீடமும் சிசாசு தலையில இருக்கிற கிரீடமும் யார் தலைக்கு வந்துருச்சு? உங்க அப்பா, எங்க அப்பா, எஸ் அப்பா அவர் தலைக்கு வந்துருச்சு. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் மாம்சத்தை ஜெயித்தேன். கரெக்டா? அப்ப அந்த கிரீடம், இதெல்லாம் கிரீடம். புரியலையா? This is all called a crown. மாம்சத்தை ஜெயிக்கிறியா? உலகத்தை ஜெயிக்கிறியா? உனக்கு வந்த சோதனையை ஜெயிக்கிறியா? உனக்கு வந்த உபத்திரவத்துக்கு நீ ஜெயம் பண்றியா? உன் தலையில கிரீடம் இருக்கும். கைத்தட்டு தேவனுக்கு. ஒவ்வொரு ஜெயம் பிசாசு ஒவ்வொரு போராட்டத்தை கொண்டு வரும்போதும் சோர்ந்து போய் மறைந்து போகாத, சோர்ந்து போய் மறைந்து போகாத. அந்த சோதனை ஜெய், அந்த யுத்தத்தை ஜெய். அந்த கிரீடம் உன் தலையில, அந்த கிரீடம் உன் தலைமையில. சோதனம் சொல்லு. ஆமே. எனக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்லி கொடுத்தா. கர்த்தருக்கு சோதனம் சொல்லுங்க. ஆமே. 2 சாமுவேல் 12:30 வாசித்தீங்கன்னா, தாவீது தலையில ஒரு தாலந்து நிறையான ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை வச்சாங்க. ஒரு ராஜா யுத்தத்துக்கு போய் யோவாப் அந்த யுத்தத்தை பிடிச்சு ஜெயிக்கிறான். இந்த ராஜா தலையில ஒரு தாலந்து பொண்ணு நிறைய ரத்தினங்கள் பதைத்த கிரீடம் வச்சாங்க. இவன் தலையில வச்சாங்க. கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்கு கிரீடத்தின் மேல் கிரீடத்தை கொண்டு வரும். ஆமா. எதுக்கு போனாலும் ஜெயம் தான். இந்த பக்கம் போனாலும் ஜெயம் தான். இந்த பக்கம் போனாலும் ஜெயம். ஜெயம் சொல்லுங்க. ஜெயம், ஜெயம், ஜெயம். எத்தனை ராஜாக்களை அவன் ஜெயிக்கிறானோ அத்தனை கிரீடங்கள் அவனுக்கு உண்டு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு சாலமோனுடைய தகப்பனார் பேர் என்ன? தாவீது. இப்ப தாவீதுடைய தகப்பனார் ராஜா கிடையாது, சாலமோனுடைய தகப்பனாரு ராஜா. இப்ப சாலமோனை கூப்பிட்டு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்படி அபிஷேகம் பண்ணவன அவன் தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்து எங்க வச்சாங்க? சாலமோன் தலையில வச்சாங்க. இதுக்கப்புறம் சாலமோன் போன யுத்தத்துல ஜெயிச்சானே, அந்த கிரீடம் எங்க வரும்? சாலமோன் தலையில வந்துடும். இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அவர் தலையில இருக்கிற கிரீடத்தை வச்சா. சோத்திரமா? இப்ப இயேசு இந்த உலகத்துல வந்த போது சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார். அத்தனை கிரீடம் வந்து போச்சு இயேசுவின் தலையில போயிடுச்சு. இப்ப இயேசு உன்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அத்தனை கிரீடம் நம்ம தலையில. சோத்திரம் சொல்லுங்க. அந்த கிரீடத்துக்கு அப்புறம் நீ ஜெயிக்கிற ஜெயம் எல்லாம் உன் தலையில சுட்டப்படுகிற கிரீடங்கள். ஆமென். ராஜாவுக்கு கிரீடம் மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு சேனையும் உண்டு. சேனை இல்லாத ராஜா என்ன பாவம். எவன் வந்தாலும் குத்திட்டு விடுவான். தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகள். எபிரேயர் 12:22 சொல்கிறது, 1000 10,000 தேவ தூதர்கள் உண்டு. சேனை சொல்லுங்க. சேனை, சேனை உண்டு. நமக்கு சேனை உண்டு. உங்களுக்கு சேனை வேணுமா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்.
ராஜரீக கிரீடம் வேணும். எலிசா, எலியா, இவங்களுக்கு அந்த கிங்லி அனாயிண்டிங், அதனால கிங் அனாயிண்ட் பண்ணாங்க அவங்க. புரியுதா? அவங்க ஒரு பக்கத்துல தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் கிங்லி அனாயிண்டிங் அவங்க தலைமையில இருந்துச்சு. அது இருந்ததுனாலதான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவன் மேல வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு பெரிய சேனை உண்டு. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசித்து பாருங்க. எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சேனை இருந்துச்சு. அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயோ 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 வந்து பாருங்க, பெரிய படை சூழ்ந்திருக்குது. எலிசா சொல்ற, வா உன் கண்ணை கத்த திறக்கட்டும். கண்ணை திறந்தவனு மலைகளை சுத்திலும் ரதங்களும் குதிரைகளும், சொல்லுங்க என்ன சொல்றது, அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் எலிசாவை, இஸ்ரவேல் தேசத்தை, இவருடைய பட்டணத்தை சுத்தி இருக்கிறது. உனக்கு அப்படி இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்? அப்படி இருக்கும். உன் மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உனக்கு ஒரு சேரியட்டை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு, ஆமா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? நியாயாதிபதிகள் 5:20 தெபரோன் நட்சத்திரங்கள் அவளுக்காக யுத்தம் பண்ணிச்சான். எது யுத்தம் பண்ணிச்சான்? நட்சத்திரங்கள் அவளுக்காக சிசராவோடு யுத்தம் பண்ணினது. தங்கள் ஆயனங்கள் இருந்து யுத்தம் பண்ணினது இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்கிற சேனை. நட்சத்திரம் என்னன்னு சொன்ன நேற்று, அதுதான் இன்னைக்கு காலையில பேப்பர் வாசித்தேன். நான் எத்தனை பேப்பர் வாசிடுவேன்னு சொன்ன ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன போட்டு தெரியுமா, இன்னையில இருந்து அக்கினி நட்சத்திரம் ஆரம்பம். கரெக்டா தான் சொல்லியிருக்கான். கை தட்டுறேன் நானு. ஏன்னா இங்க அக்கினியை கத்தர் போடுறாங்க. அந்த அக்கினி ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் பின்னால ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் போய் உள்ள பூத்துக்கும். திருப்பி அடுத்த வருஷம் தான் வரும். இந்த அக்கினி என்னைக்கும் பத்தி எரியும். யோபின் தலைமையில எரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சோத்திரம் சொல்லுங்க. அக்கினி நட்சத்திரமா? அது நட்சத்திரம் தெரியுமா? உங்க ரகசியம், அக்கினி அபிஷேகம் தேவ தூதர்களுக்கு மூலமா நமக்குள்ள வருது. ஒரு தம்பி சொன்ன, சொல்லியிருந்தேன் பயங்கிட்டேன், உங்க அப்பா கூட்டத்தில் கை காட்டிக்கிட்டே இருந்தாரு, ஜனங்கள்லாம் கீழே விழுறாங்க, எப்படிடா விழுறாங்கன்னு பார்த்தேன். அப்பதான் பார்த்தேன் உங்க அப்பா பின்னால ஒரு தேவத்தோட நின்றுட்டு அவன் ரக்கையை வீசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கையை காட்ட காட்ட அவன் ரக்கையை வீசிக்கிட்டே இருக்கான். வீச வீச அவன் ரக்கையில இருந்து அக்கினி புறப்பட்டு வருது. அதனாலதான் ஜனங்கள் போய் விழுறாங்க. கர்த்தரின் கண்ணை திறந்து காமிச்சாரு. இதான் சேனை. சொல்லுங்க, சேனை. நான் கையை காட்ட ஏன் உள்ளன்னு கேட்காத, சேனையை கூப்பிடு. நீ ராஜா வந்தா சேனை கொடுக்கப்படும், கூஜா வந்தா கொடுக்கப்படாது. சோத்திரம். எது துரத்துச்சா? குழவைகள் போய் துரத்துச்சு. யுத்தம் பண்ணிச்சியா குழவைகள் அவனுக்காக. வேதம் சொல்லுது எசேக்கியேல் 37:1, உலர்ந்த எலும்புகள் சேனையா. ராஜரீக அபிஷேகம் பேசினா செத்த எலும்பு ஏற்றி சேனை நிக்குது இப்ப கூட. ஆமைன்னு சொல்லுங்க. உன் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ ஏன் ஆமே நல்ல லோயா அந்நிய பாஷை பேசுவ சேனை எழுச்சிடும். எங்க எழுந்திரும்? சபையில எழுந்திரும். செத்து போன சபையில இருக்கிற ஜனங்கள் எழுந்திருப்பாங்க. செத்து போன கூட்டங்கள் இருக்கிற ஜனங்கள் எழுந்திருப்பாங்க. சொல்லுங்க ஆமே, ஆமே. பரிசுத்த ஆவியின் காற்று வீசின பொழுது சேனைகளாய் எழுந்து நின்றார்கள். சேராபீன்கள் 1000 10,000 தேவ தூதர்கள். We are not minority. சூப்பரா சொன்னார் ஒரு ஊழியக்காரர். நம்மள போய் நம்ம இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி சொல்லுங்க. மண்ணாங்கட்டிக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம மைனாரிட்டி இல்ல, நம்ம தான் மெஜாரிட்டி. ஊழியக்காரனா ஏஞ்சி போனா உன் பின்னால ஒரு சேனையா வருது தெரியுமா? இவனுக்கு இங்கதான் வரும். பேக் காட்டு துப்பாக்கி சுட்டு எடுத்துக்கணும், இவனே சுட்டு விடுவான். நமக்கு வர்றவன் பயங்கரமான கேட்டு. சோதரன் ஒன்னு ஒருத்தரும் தொட முடியாது, ஒருத்தன் தொட முடியாது. ஒண்ணு தேவன் நம்மோடு இருக்கிறார். chariot and horses, ரதங்கள், குதிரைகள், யானைப்பட, பூனைப்பட, பிளாக் கேட், ஒயிட் கேட், என்னென்னமோ கேட் சொல்றான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. பார்வோனுக்கு 600 ரதங்கள் இருந்துச்சு. 14:7. யாபீன் 90 ரதங்கள் இருந்துச்சு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெலிஸ்தியர்கள் 30,000 ரதங்கள். 1 சாமுவேல் 13:5. சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் 9:19 சொல்லுது,
கூட்டம் உள்ள அவங்களுக்கு. Solomon had many chariots. சாலமோனுக்கு இத்தனை சேரியட். அவன் ஒருவேளை அவனுக்கு 10,000 முன்னாடி நமக்கு போகிற இடத்துலாம் சேரியட் கொண்டு சொல்ல மாட்டீங்களா? போற இடத்துலாம் நம்ம சேரியட். ஒரு நாள் நான் அடிக்கடி இது சொல்றது உண்டு. இந்த அபிஷேகம் கிடைச்ச பேர் எனக்குள்ள ஒரு பாகம் இருந்துச்சு. ஐயோ, அபிஷேகம் மகிமையான அபிஷேகமா இருக்குது. போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமை. அந்த கூட்டத்துக்கு நான் முதல் முறை போகும்போது பஸ்ஸில் போனேன். அந்த கூட்டத்தை முடிச்சு அன்னைக்கு சொன்னேன். முதல் கூட்டத்துல 4:30 மணிக்கு அந்த சர்வீஸ் முடிஞ்சிச்சு. திரும்பும் போது பஸ்ஸில் ஏறி வரணும். ஒரே கூட்டம், குடிக்காரன், சிகரெட் பிடிச்சி ஊதுருவேன். ஐயோ, இந்த அபிஷேகம் கெட்டு போயிடக்கூடாது. அபிஷேகம் இருக்காது, நம்ம மேல இருக்கிற நம்ம மேல கரப்பட்டுச்சுன்னா, இப்ப சரீரம் கரப்பட்டுச்சுன்னா அபிஷேகம் தங்காது. ஓ ஆண்டவரே, என்ன செய்யறது ஜோமனே. இப்ப கர்த்தர் சொன்னார், மேலப்பா. மேல கத்திட்டே இருந்து உட்காந்து முழங்கலையே மேல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. சின்னதா வெளிச்சம் தெரியுது. அப்படி முடியுமே இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த வெளிச்சம் பெருசாயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எனக்கு முன்னால பத்தி எரியுது. நல்லா எரியுதுன்னு பார்த்தா 2 குதிரை. குதிரைனா குதிரை தான், சும்மா மண் குதிரை, பொன் குதிரை, இந்த குதிரை நம்ம பார்க்கிற குதிரை எப்படி இருக்கு அதே குதிரை தான். ஃபுல்லா நெருப்பு எரியுது, ஃபுல்லா அக்கினி எரியுது அந்த குதிரையில. குதிரை 2 குதிரை நெருப்பு எரித வருதுன்னு பார்த்தேன். நேரம் என் முன்னால திரும்புது. அதுக்கு பின்னால ஒரு பியூட்டிஃபுல் சேரியட். பின்னால என்னது? பின்னால ஒரு அருமையான ரதம், கோல்டன் கலர்ல. அந்த ரதம் முழுசும் நெருப்பு பத்தி எரியுது. என்ன எரியுது? பத்தி எரியுது. ஆனா உருகுல, பத்தி எரியுது. ஆச்சரியமா பார்த்துட்டாங்க. அது நேரம் என் முன்னால நின்றுச்சு. ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதுல ஏறிக்கோ. எப்படி ஏறுது? நெருப்பு பத்தி எரியுது, எப்படி ஏறுது? அப்போ பார்த்துட்டே இருந்தேன். நான் முழங்காலே நிக்கிறேன். நானே அதுல ஏறுவதை நான் பார்த்தேன். I saw myself getting into that chariot. உள்ள ஏறினால்தான் கர்த்தர் சொன்னாரு, இனிமேல் நீ ஊழியத்துக்கு போகும்போது, வெளியே போகும்போது, எங்க போனாலும் இதனை கேட்ட அபிஷேகம் கெட்டு போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில அபிஷேகத்தை இழந்துடக்கூடாதுன்னு இந்த குதிரையை, இந்த ரதத்தை, இந்த சேரியட்டை, இந்த பாதுகாப்பை நீ கேளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னார். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் கத்திரிக்காய் வாங்க போன கூட இந்த சேரியட்ல தான் போறது. உன் கண்ணுக்கு நான் நடந்து போவேன், இல்ல பைக்ல போவேன், இல்ல கார்ல போவேன். ஆனா என் கண்ணுக்கு தான் தெரியும் சேரியட்ல. கை தட்டுங்க. தானியேல் 7:9 பார்த்தா, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்டாய் சொல்லுவேன் அதுல வீற்றிருந்தார். அவருக்கு சிங்காசனம் உண்டு. மத்தேயு 19:28 மனுஷகுமாரன் தன் சிங்காசனத்தின் மேல் வைத்திருப்பாரு சொன்னாரா? எங்க இருப்பாரு? அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தா நீங்கள் நான் எங்க உட்கார்ந்துருப்போம்? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க தைரியமா. ஆமென். சிங்காசனம் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. இயேசு சொன்னா, என் கூட சேர்ந்து இருக்கிறவனுக்கு என்ன உண்டு? ஆமா, நம்மளுக்கு சிங்காசனம்பா. ஆண்டவர் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஒரு அம்மா போய், எப்பா சித்தி நினைக்கிறேன், சித்தி இல்ல போய், அப்பா இயேசுவே என் பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும் இருக்க பசங்க சொன்னாங்க, வலது புறத்துல பொருத்தணும். இப்ப சிங்காசனத்தை கேட்டாங்களா இல்லையா? அவர் சொன்னாரு, எங்க அப்பா யார உட்கார வைக்கிறாரோ, ஆமா சொல்லுங்க, உங்க அப்பா, அந்த அப்பா நம்மள உட்கார வைக்கிறோம். நீ அதுக்கு தகுதியாய் நடந்துக்கிட்டா, இந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டா, இந்த ராஜரிக அபிஷேகத்துக்குள்ள போனா இயேசுவோடு கூட உட்காருவோம். அப்பதான் ஆளுங்க எல்லாரும் உட்கார்ந்து ஆளுக்கு செய்ய முடியாது. You should have that kingly anointing. கை தட்டுங்க. ஆமென். வெளிப்படுத்துற விசேஷம் 3:21 சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் சொன்னது என்ன தப்பா? நான் பிரசங்கம் பண்ண தப்பா? இல்லைன்னா கல்லு தடிக்க மாட்டீங்க. என்ன சிங்காசனத்தில் உட்கார சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். சொல்லுங்க, சிங்காசனத்தில் அவர் வீட்டு இருக்கிறார்.
நம்மையும் சிங்காசனம் போனோம். இந்த உலகத்துல பாடுகள், இந்த உலகத்தின் வேதனைகள், கசப்புகள், தோல்விகள், தோணங்கள், உன்னை நாயின்னு சொல்லலாம், உன்னை பேயின்னு சொல்லலாம், அது தடுக்காது போலாம், வீட்டுல கூப்பிடாத இருக்கலாம், ஸ்டோர் போடாத இருக்கலாம், இவனை பத்தி அவமானமா, நம்மளை பத்தி ஊழியக்காரனா சில பேருக்கு, ஹலோ ஊழியக்காரனா சில பேருக்கு என்ன கில்லு கீதை, அதை பத்தி கவலை இல்லை. சிங்காசனம் சோதரிச்சல். ஆமென், ஆமென், ஆமென். நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போவேன். இன்னொரு 2 சொல்லி முடியும். சிங்காசனம் மாத்திரம் இல்லை, செங்கோல் உண்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு அவுட்லைன் கொடுத்தா நம்மளுக்கு எல்லாம் வந்துடும்ல. ஒரு சின்ன கிளிம்ஸ். அப்புறம் ஒரு ராஜாக்கு என்னென்ன இருக்கணும் அது நம்ம யோசிச்சோம்ல. புள்ளி வச்சா கோடு போட்டுருவோம், புள்ளி வச்சா கோடு போட்டுருவோம். உனக்கு எதுக்கு கோடம் அலங்கோலமே புள்ளி வச்சா சில பேர் சொன்னாரு, ரோடு போட்டு அவர் கோடு போட்டாருன்னா அவர் ரோடு போட்டு வர்றாங்க. நீ ரோடாது போடு, நீ கோடாது போடு. கர்த்தர் நமக்கு கோல் கொடுக்கிறார். கோல். ஆமென்.